ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இப்போ நீங்கள் புல்ல பார்த்த சாங் வந்து கொஞ்சம் ரீசெண்டாக ட்ரெண்டிங்லேயே இருக்கு. ஸோ அது இல்லாமல் இந்த சாங் வந்து நான் அப்படியே சப்ஸ்கிரைப் தான் கேட்டு இருந்தாங்க. ஸோ நான் வந்து என்னோடய ஸ்டைலில் ஓரளவுக்கு ட்ரை பண்ணியிருக்கேன். கொஞ்சம் ஆனால் சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் பட் நல்லா இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ எப்படி க்ரியேட் பண்ணணும், குயிக்காகவும் ஷார்ட் ஷீட்டாகவும் நம்ம பார்த்துடலாமா? ஸோ அதுக்கு ஃபஸ்ட் உங்கள்கிட்ட இருக்கிற ஐட்மோஷன் ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு நான் கொடுத்த ப்ராஜெக்ட் வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணி உங்களுக்கு வந்து இப்படி தான் ஷோ ஆகும். ஓகே, ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணிங்கனாக்க இதில் யூஸ் பண்ணிக்க இந்த ஃபாண்ட் வந்து நான் மெட்டில் கொடுத்துருக்கேன். அதை வந்து நீங்கள் டவுன் பண்ணிக்கோங்க. ஸோ அது எப்படி உங்கள் ஐட்மோஷனில் ஃபஸ்ட்டு நம்ம இன்புட் பண்ணாமல் பார்த்துடலாமா? அதுக்கு இங்கே இருக்கிற ஏதோ ஒரு டெஸ்ட் நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ கீழே டெஸ்ட் இருக்கா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. மேலே ஃபாண்ட் இருப்பாருங்க, அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இப்போ கீழே வேவ் வேர்ல்ட் ஃபாண்ட்ஸ் இருக்கா, அதை நம்ம வந்து செலக்ட் பண்ணலாம். இப்போ மேலே கால 3 பட்டன் இருப்பாருங்க லெஃப்ட் சைடில், அது நம்ம செலக்ட் பண்ணாக்க கீழே இன்ஃபர்ட் ஃபாண்ட் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மட்டும் 3 பட்டனை கிளிக் பண்ணாக்க சைடில் வந்து டவுன்லோட் மொபைலில் வந்து ஷோ ஆகும். ஸோ இதில் தான் நீங்கள் ரீசெண்டாக டவுன் பண்ண ஃபாண்ட் வந்து இருக்கும், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இப்போ என்னோடய ஃபாண்ட் நான் எந்த ஃபைல் வச்சுருக்கணும், ஸோ அந்த ஃபைலை கிட்ட நான் வந்து மூவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபாண்டுடைய நேம் வந்து இதுதான், கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் அந்த ஃபாண்ட் நீங்கள் கிளிக் பண்ணாலும் போதும், இது ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்புட் ஆயிரும். ஓகே, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணினாக்கா உங்கள் ஐட்மோஷன் ஆப்பை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஸோ நம்ம அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக் வந்து நம்ம பேஜ் வச்சு நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டு போயிடலாமா? ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஆப் வந்து அடாப்ட், ஜஸ்ட் அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப் வந்து ப்ளே ஸ்டோர் இருக்குது, ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் பேக்மெண்ட் ரிமூவ் பண்ணுறதுக்கு வேறு ஏதாவது டூல்ஸை நீங்கள் யூஸ் பண்ணுறதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம், அதுவும் கூட இப்போ தான். பட் இந்த ஆப்பை நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாக்கா ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது சைன்அப் பண்ண சொல்லும். உங்களுடைய இமெயில் கொடுத்து வந்து நீங்கள் சைன்அப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இந்த இடத்துல ரிமூவ் பேக்ரவுண்ட் இருக்கா, ஜஸ்ட் அது நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல இமேஜோட ஒரு ப்ளஸ் இருக்கா, அது நம்ம செலக்ட் பண்ணலாம். கீழே ஃபைல் இருக்கா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக் வந்து நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு ஃபியூ செகண்ட் நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ ரிமூவ் பண்ணுதான்னு பார்க்கலாம் குயிக்காக. ஓகே, 1 ஆயிடுச்சு. இப்போ கீழே டவுன் இருக்கா, அது கிளிக் பண்ணி வந்து டேட்டா டவுன் பண்ணிக்க வேண்டியதான். ஓகே, அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம அப்படியே பேக் போய்ட்டு இப்போ நம்ம ஐட்மோஷன் ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இன்புட் பண்ண அந்த ப்ராஜெக்ட் வந்து நம்ம ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ மூவ் பண்ணி பார்த்துலாமா ஃபாண்ட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கான்றது. ஆல்மோஸ்ட் வந்து எல்லாருக்கும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அப்படி உங்களுக்கு சேஞ்ச் ஆகலைனாக்கா அது எப்படி வந்து ஃபிக்ஸ்ன்னு சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு அது சேஞ்ச் ஆகலைனாக்கா ஜஸ்ட் அந்த சேஞ்ச் ஆகுது அந்த டெஸ்ட்டை நீங்கள் செலக்ட் போயிட்டு கீழே டெஸ்ட் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த டெஸ்ட்டில் வந்து கேபிட்டல் லெட்டருக்கு ஸ்மால் லெட்ரு கேபிட்டல் லெட்ரு இந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபிக்ஸ் ஆகும். ஓகே, இப்போ மேலே வந்து டேக்கன் இருக்கா, அது நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஓகே, முடிஞ்சிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் மூவ் பண்ணிக்கோ. ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் நீங்கள் எடிட் பண்ணும்போது கொஞ்சம் மொபைலில் லைட்டாக ஹேங் மாதிரி ஃபீல் வரும். ஸோ கொஞ்சம் பொறுமையாக இருந்து நம்ம வந்து எடிட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு 7 குரூப் இருப்பாங்க. ஸோ இதில் தான் நம்ம எடிட் பண்ண வேண்டிய பிக் வந்து ஆட் பண்ண போகிறேங்க. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு கீழே பிக் 1ன்னு ஒரு குரூப் இருக்கா, அந்த குரூப்பை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ கீழே 8 குரூப் இருக்கா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ் கிளிக் போய்ட்டு மீடியா கிளிக் போய்ட்டு நீங்கள் எடிட் பண்ணி ஒரு பிக் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இப்போ அந்த பிக்குக்கு நிறைய லாங் ப்ரோசஸ் பண்ணி இந்த லேயர் கீழே நீங்கள் கொண்டு வந்து விட்டுக்குங்க. நெக்ஸ்ட்டு மேலுக்கிற லேயர் எந்த அளவுக்கு நான் கொடுத்துருக்கணும் அந்த அளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்குங்க. நெக்ஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு கீழே மோட்ஸ் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இந்த சைடில் இருக்கிற ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட்டு தடவை யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி வந்து அட்ஜென்ட் பண்ணி கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஸோ இப்போ அப்படியே நம்ம பேக் போய்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு குரூப்பில் ஆட் ஆகிடுச்சா, இதே சேம் மெத்தடில் 7 குரூப்பில் நீங்கள் 1 பண்ண பிக்கை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து 5வது குரூப்பில் நீங்கள் ஆட் பண்ணுற பிக் வந்து நீங்கள் ஃபுல் வீடியோவில் நீங்கள் என்ன பிக் யூஸ் பண்ணீங்களோ ஸோ அந்த பிக் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நான் இதுதான் பேஜ் யூஸாக கன்வெர்ட் பண்ணேன், அதனால கரெக்டாக 5வது குரூப்பில் இந்த பிக்கை நான் ஆட் பண்ணுறேன். ஓகே, ஸோ நான் வந்து 7 குரூப்லையும் பிக் ஆட் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் 7 குரூப்லையும் பிக் ஆட் பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்கா இது வந்து பாதிலே கரெக்ட் ஆகும். இது எப்படி ஃபிக்ஸ் ஆகுன்னு பார்த்துலாமா? ஸோ அதுக்கு அப்படியே நீங்கள் மூவ் பண்ணி கொண்டு போங்க. கரெக்டாக 7.13 செகண்ட் கிட்ட ஒரு புக் மார்க் கொடுத்துருப்பேன், அந்த புக் மார்க் கிட்ட போய்க்குங்க. இப்போ அடிக்கல மூவ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு குரூப் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணாக்கா யாராவது வந்து ஃபிக்ஸ் ஆகும். இதே சேம் மெத்தடில் 7 குரூப்புக்கு நம்ம பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, ஸோ பண்ணிச்சு. நெக்ஸ்ட் வந்து இதுக்கு மூவ் எஃபெக்ட் நம்ம ஆட் பண்ணலாமா? ஸோ இப்போ வந்து நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து இருக்குங்க. இப்போ கீழே ப்ளஸ் கிளிக் போயிட்டு ஆப்ஷன் எலமெண்ட் இருக்கா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இதில் நெல் வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ அந்த லேயருக்கு நேரம் லாங் ப்ரோஸ் பண்ணி இந்த இடத்துல 7 குரூப் இருக்கா, 7 குரூப்புக்கு மேலே வர மாதிரி வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம்.
ஓகே. நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க இந்த 7 குரூப் எந்த லேயர் இருக்கோ ஸோ அந்த அளவுக்கு வந்து பண்ணாக்க இப்போ நம்ம ஆட் பண்ணால் அந்த லேயர் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து பண்ணாக்க வந்துக்குங்க. இப்போ பிக் 1 அந்த குரூப் இருக்கா, ஜஸ்ட் அந்த குரூப்பை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே பாக்ஸ் இருப்பாருங்க, ஜஸ்ட் அது நீங்கள் செலக்ட் பண்ணுங்க. இதில் நீல் 1 வந்து பண்ணாக்க ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு ஷோ ஆகும், ஜஸ்ட் அது நீங்கள் வந்து பண்ணாக்க செலக்ட் பண்ணிக்கணும். ஓகே. இப்போ மட்டும் மேலே பிக் 2 குரூப்பை செலக்ட் பண்ணிவிட்டு அதே பாக்ஸும் கொடுத்து அது நீல் 1 வந்து பண்ணாக்க நீங்கள் கில் பண்ணிக்கணும். இதே சேமத்தில் 7 குரூப்புக்குமே கரெக்டாக வந்து பண்ணாக்க நீல் 1 நீங்கள் செலக்ட் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ நான் வந்து பண்ணாக்க 7 குரூப்புக்கு வந்து பண்ணாக்க கொடுத்துட்டேன். இப்போ நம்ம மூஃபிட் இதுக்கு ஆட் பண்ணலாமா, அதுக்கு இந்த இடத்துல நில் 1 ஒரு லேயர் இருக்கா, ஜஸ்ட் அந்த லேயர் இங்கே செலக்ட் பண்ணிட்டு சைடில் கலஃப் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. கரெக்டாக அந்த லேயருக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து சைடில் கீஃபார்ம் ஆப்ஷன் இருக்கா, ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஒரு கீஃபார்ம் நீங்கள் கொடுத்துக்கோங்க. இப்போ அப்படி நம்ம மூவ் பண்ணலாம். கரெக்டாக ஃபஸ்ட்டு பிக் எங்கே வருது, கரெக்டாக எங்கே இருக்கா. ஓகே. ஸோ அதுக்கு நேராக கரெக்டாக மூவ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க நெக்ஸ்ட் மார்க்கிட்ட போய்க்குங்க. கரெக்டாக 4 செகண்ட் கிட்ட போயிட்டேன். இது அப்படியே வந்து பண்ணாக்க லெஃப்ட் சைடுக்கு வந்து பண்ணாக்க அப்படி நீங்கள் மூவ் பண்ணுங்கள். ஓகே. ஸோ கரெக்டாக வந்து பார்த்தினாக்கா ஃபுல்லாகவே நம்ம மூவ் பண்ணலாம். லாஸ்ட் பிக்கு கரெக்டாக முடிகிற அளவுக்கு நம்ம மூவ் பண்ணலாம். ஓகே. கரெக்டாக லாஸ்ட் பிக்கு இது தான், கரெக்டாக முடிகிற அளவுக்கு கரெக்டாக மூவ் பண்ணுறது மட்டும் நேராக பார்த்து நீங்கள் மூவ் பண்ணிக்கங்க. ஓகே. ஸோ இப்போ இது ஆயிடுச்சா, இப்போ நெக்ஸ்ட் மாதிரி போய்க்கலாம். இப்போ இதை வந்து பண்ணாக்கா அப்படியே மறுபடியும் அப்படியே இந்த சைடுக்கு நீங்கள் கொண்டு வாங்க, ரைட் சைடுக்கு. அந்த 5th பிக்கு நான் சொன்ன பாருங்கள், கரெக்டாக 5th பிக்கு சென்டராக வர மாதிரி வந்து பண்ணாக்கா நீங்கள் ஆட் பண்ணுங்கள். ஓகே. கொஞ்சம் சென்டருக்கும் கொஞ்சம் லெஃப்ட் சைடில் வர மாதிரி நெக்ஸ்ட்டு புக் மாதிரி போய்ட்டேன். இது வந்து பண்ணாக்கா அப்படியே நீங்கள் சென்டருக்கு வந்து பண்ணாக்கா நீங்கள் கொண்டு வந்து விட்டுக்குங்க. ஓகே. இப்போ வந்து பார்த்தினாக்கா இந்த லாஸ்ட்டு ஆப்ஷன்கிட்ட வந்துட்டு இந்த இடத்துல வந்து பண்ணாக்கி XYZ இருக்கா, Z நீங்கள் கில் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸில் அப்படியே கீழே நீங்கள் மூவ் பண்ண இது வந்து பண்ணாக்க ஜூம் ஆகும். ஸோ இதை வந்து பண்ணாக்க ஃபுல் ஸ்கில்லுக்கு வந்து பண்ணாக்க நீங்கள் ஜூம் பண்ணி விட்டுக்குவோம். ஓகே. இப்போ இந்த 2 கிஃபம்க்கு நீங்கள் சென்டரை கொண்டுட்டு சைடில் கிராப் ஆப்ஷன் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் செட் பண்ணுற மாதிரி ஒரு கிராஃபை மட்டும் நீங்கள் செட் பண்ணி விட்டுக்குவோம். ஓகே. அவ்வளோதான். ஸோ இது ஒன்றும் கொஞ்சம் இதாக இருக்குது. ஸோ அதனால் மோட்ஸில் போய்ட்டு இன்னும் கொஞ்சம் நான் லைட்டாக இந்த சைடுக்கு நான் மூவ் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ வந்து பண்ணாக்க கரெக்டாக இருக்குது. அவ்வளோதான். ஸோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டில் நீங்கள் மூவ் பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி கரெக்டாக ஆயிடுச்சு உங்களுக்கு. அவ்வளோதான் கேஸ். ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் மூவ் பண்ணாக்க இதுக்கப்புறம் உங்களுக்கு இப்படி தான் ஷோகம். ஸோ இதுக்கப்புறம் ஜஸ்ட்டு பிக்கு மட்டும் தான் நீங்கள் ஆட் பண்ண பாருங்க. எப்படின்னு பார்த்துடலாமா, அது கரெக்டாக அந்த லேயர் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் இடத்துக்கு வந்துக்குங்க. கரெக்டாக 7.14 செகண்ட் கிட்ட. இப்போ கீழே ப்ளஸ் கிளிக் பண்ணிவிட்டு மீடியா கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு நம்ம பேஜ் இமேஜை கன்வெர்ட் பண்ண பாருங்கள். அதோடைய ஃபுல் இமேஜை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு அந்த பிக்குக்கு நேரம் லாங் ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக எல்லா லிக்ஸும் கீழே நம்ம கொண்டு போகலாம். ஓகே. கொஞ்சம் ரிலேக்ஸ் நிறையா தான் இருக்கும். கரெக்டாக இந்த லேயர் கீழே கொண்டு வந்துட்டேன். லாஸ்ட் வரைக்கும் வந்து பண்ணாக்க இந்த பிக்கை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் ஆட் பண்ணால் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் டிஜெக்ஷன் வேர்ப் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. கீழே நீங்கள் மூவ் பண்ண சைடில் டெல்ஸ் எஃபெக்ட் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு சேடஸட் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த மெரீனை மட்டும் நீங்கள் ஆன் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நாம் அப்படியே பேக் போய்க்கலாம். இப்போ கீழே மூட்ஸ் இருக்கா அதை நம்ம செலக்ட் பண்ணிட்டு சைடில் இருக்கிற ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட்டு யூஸ் பண்ணி உங்களோட பிக் வந்து பண்ணாக்க வீடியோவில் எந்த மாதிரி ஷோ ஆகணுமோ அந்த மாதிரி வந்து பண்ணாக்க நீங்கள் அசென்ட் பண்ணி கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே. ஸோ எனக்கு இந்த மாதிரி இருந்தாலும் போதும் கரெக்டாக. ஓகே. ஸோ இப்போ வந்து பண்ணாக்க ரிலீஸ் எல்லாமே நம்மளுடைய பிக்குக்கு மேலே தான் ஷோ ஆகுது. ஸோ அதே நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு தான் பேஜ் பேஜை நம்ம ஆட் பண்ண போகிறோங்க. ஸோ அதுக்கு நம்ம ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்கலாம். இப்போ நம்ம ஆட் பண்ண அந்த பிக்கு நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பாக்ஸ் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு அதில் டூபிட் லேயர் பாருங்கள், அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே இருக்கிற பிக்குக்கு நிறைய லாங் ப்ரெஸ் பண்ணி எல்லா லேயருக்கு மேலே கொண்டு போங்க. கரெக்டாக இந்த இடத்துல ப்ளூ கலர் இருக்கா அதுக்கு கீழே வரமே நம்ம ஆட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு அந்த பிக்கை நம்ம செலக்ட் பண்ணிட்டு சைடில் கலஃப் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இந்த சைடில் ஸ்டாருக்கு நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இதே பிக்கை நீங்கள் பேஜ் வச்சு கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கு பாருங்கள். அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே நீங்கள் ப்ளஸ் எனக்கு எடுத்து கிளிக் பண்ணால் மட்டும் போதும். கரெக்டாக அந்த ரிலக்ஸ் வந்து பண்ணாக்க பேக்கில் வந்து பண்ணாக்க உங்களுக்கு போய் செட் ஆயிரும். ஓகே. ஸோ கரெக்டாக இது ஆட் ஆகிடுச்சா. ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம இதுக்கு வந்து பண்ண ஒரு சின்ன மூவிஃபிட் நம்ம வந்து பண்ணாக்க ஆட் பண்ணலாமா, அதுக்கு நம்ம வந்து பண்ணாக்க ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து பண்ணாக்க வந்துக்கலாம். இப்போ கீழே ப்ளஸ் கிளிக் பண்ணிவிட்டு ஆப்ஜெக்ட் எலமெண்ட் இருக்கா அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் கேமரான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அவ்வளோதான். ஸோ இது லாஸ்ட் வரைக்கும் இருக்காமல் செக் பண்ணிடலாம். ஸோ லாஸ்ட் வரைக்கும் கரெக்டாக தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து இப்போ எனக்கு கரெக்டாக 7.14 செகண்ட் கிட்ட வந்துக்குங்க. இப்போ நம்ம ஆட் பண்ண அந்த கேமரா லேயர் வந்து பண்ணாக்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டாக வந்து பண்ணாக்க 7.14 செகண்ட் கிட்ட வந்துக்குங்க. இப்போ இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் ஐக்கமாக இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து பண்ணாக்க கேமரா ஆப்ஷன் ஆஃப் இருக்கும், ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணிவிட்டீங்கன்னாக்க உங்களுக்கு இந்த மாதிரி ஷோ ஆகும். இப்போ அந்த கேமரா லேயர் வந்து பண்ணாக்க நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ கீழே மோட்ஸ் இருக்கா அது நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ கரெக்டாக 7.14 செகண்டுக்கு நேராக சைடில் கீஃபேம் இருக்கா ஜஸ்ட் அவங்க ஒரு கீஃபேம் கொடுத்துட்டு
நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க கொஞ்சமாக தள்ளி போயிட்டு அவங்க ஒரு கீஃபேம் நம்ம வந்து பண்ணாக்க கொடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து பண்ணாக்க XYZ இருக்கா, Z நம்ம கிளிக் பண்ணிட்டு லைட்டாக இது வந்து பண்ணாக்க ஜூம் பண்ணலாம். ஓகே, ஸோ லைட்டாக தான். ஓகே, ஸோ இப்போ இந்த 2 கீஃபேமுக்கு செட்டானு கொண்டுட்டு இந்த கிராஃப் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு இப்போ நான் செட் பண்ணுற மாதிரி கிராஃபை நீங்கள் செட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட்டு இதுக்கப்புறம் இது வேணால் இன்னும் கொஞ்சம் கூட நம்ம மூவ் பண்ணலாம். இதே இருக்கட்டும் போதும். ஓகே, இப்போ கீழே மோஸ்டல் போயிட்டு இந்த சைடில் செகண்ட் ஆப்ஷன் பாருங்கள், அது நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இப்போ வந்து பண்ண கரெக்டாக 7.14 செகண்ட் கிட்ட வந்துட்டேன். ஸோ சைடில் கீஃபேம் ஆப்ஷன் இருக்கா, ஜஸ்ட் அவங்க ஒரு கீஃபேம். நெக்ஸ்ட் இப்போ வந்து பண்ணாக்க நெக்ஸ்ட் மாதிரி போயிட்டு அவங்க ஒரு கீஃபேம் நீங்கள் கொடுத்துக்குங்க. இதோடைய வேல்யூ வந்து பண்ணாக்க லேட்டாக மைனஸில் உங்களுக்கு எந்த மாதிரி மூவ் ஆகுன்னு தோணுதோ அந்த மாதிரி வந்து பண்ணாக்க நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். நான் வந்து பண்ணாக்க ஒரு 7 வச்சுக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு மாதிரி போயிட்டு இதை வந்து பண்ணாக்க ஒரு மைனஸில் வந்து பண்ணாக்க நான் கொண்டு போய்க்கிறேன். ஸோ இதே மாதிரி வந்து பண்ணாக்க கொஞ்சம் தள்ளி வந்து பண்ணாக்க ஜஸ்ட்டு இந்த ரொட்டேட் ஆப்ஷனை மட்டும் நீங்கள் கொடுத்து விட்டுக்குங்க. ஸோ இந்த லாஸ்ட்டில் போகும்போது மட்டும் வந்து பண்ணாக்க கரெக்டாக 30.13 செகண்ட் கிட்ட கரெக்டாக நீங்கள் 0 விட்டு வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்கா, அது நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக இந்த இடத்துல கீஃபேம் கொடுத்துக்கலாம். லாஸ்ட்டுக்கு போயிட்டு ஜஸ்ட் இது வந்து பண்ணாக்க இந்த இடத்துல பாக்ஸ் மாதிரி இருக்கா, இந்த இடத்துல இந்த Z நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இது லைட்டாக நம்ம வந்து பண்ணாக்க கிழக்கு நம்ம பண்ணலாம். ஓகே, ஸோ அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ கரெக்டாக மூஃபிட் ஆட் பண்ணி வச்சா நெக்ஸ்ட் இதுக்கு வந்து பண்ண ஒரு சின்ன எஃபெக்ட்டை வந்து பண்ணாக்க ஆட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் இந்த சாங்குக்கு ஏற்ற மாதிரி. ஓகே, ஸோ அப்போ தான் வந்து பண்ணாக்க நல்லாயிருக்கும், இல்லைன்னா ஸ்மூத்னஸும் வந்து பண்ணாக்க இருக்கும். ஓகே, ஸோ அதுக்கு அந்த கேமரா லேயர் வந்து பண்ணாக்க செலக்ட் பண்ணிக்கலாம். எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் மோட்ரேசர் பாருங்கள், அது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க ரேண்டம் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கா, ஜஸ்ட் அது நம்ம செலக்ட் பண்ணிவிட்டேன். சாண்டசெட் நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நான் சொல்கிற வேல்யூ மட்டும் இதில் நீங்கள் சேஞ்ச் பண்ணால் மட்டும் போதும். ஓகே, ஃபஸ்ட்டு மேக்னியர் இருக்கா, ஜஸ்ட் வேல்யூ வந்து பண்ணாக்க 5 இல்லைன்னா 8 வச்சுக்கோங்க. உங்களுக்கு அந்த செக்யூரிட்டி எந்த அளவுக்கு இன்னுமோ அந்த அளவுக்கு. ஓகே, எனக்கு வந்து பண்ணாக்க ஒரு 8 போதும் லைட்டாக இருந்தாலே. ஸோ கீழே வந்து பண்ணாக்க ஸ்பீட் இருக்கா, ஜஸ்ட் அது நம்ம செலக்ட் பண்ணிவிட்டேன். கரெக்டாக 7.14 செகண்ட் கிட்ட அவங்க ஒரு கீஃபேம் கொடுத்துட்டு ஜஸ்ட் லாஸ்ட்டுக்கு போயிட்டு அவங்க ஒரு கீஃபேம் நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஜஸ்ட் இது வேல்யூ மட்டும் வந்து பண்ணாக்க லைட் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ கரெக்டாக ஒரு 30க்கு மேலே உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த செக்யூரிட்டி வேணுமோ அந்த அளவுக்கு வந்து பண்ணாக்க இன்க்ரீஸ் பண்ணிட்டுக்குங்க. ஓகே, கரெக்டாக ஆட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டில் மூவ் பண்ணி பார்த்துடலாமா? ஓகே, கரெக்டாக வந்து பார்த்தினாக்க உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் நீங்கள் ஷோ பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரே விஷயம் தான், ஜஸ்ட் இந்த கேமரா விஷயம் மட்டும் ஆனில் தான் இருக்காதுங்க. ஒரு டைம் 2 டைம் நீங்கள் செக் பண்ணிவிட்டேன். மேலே காலில் சூ பட்டன் இருக்கா, ஜஸ்ட் அதுக்கு செலக்ட் பண்ணி டேட்டா நீங்கள் சூப் பண்ணிக்க வேண்டியதான். ஓகே, ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் இதை டவுட் வந்து எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கண்டாக்க சப்ஸ்கிரைப் மறக்காம கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.